உறவடா, அதை மறந்து விடாதே. அது உறவு முறையில் உன்னை ஆக்கியவனே நான். காரணத்தோடு படைத்தீர்கள். எப்படி பார்த்தாலும் உன்னிலும் உயர்ந்தவன் நான். இல்லை, தங்களை விட உயர்ந்தவன் நான் தான். எப்படி? தந்தையே, நீங்கள் பஞ்சாட்சரன், நான் சடாட்சரன். சிவாய நமவென்று உங்களுக்கு 5 எழுத்து, சரவண பவ என்று எனக்கு 6 எழுத்து. போதுமா? இன்னும் விளக்கம் தேவையா? சொல்லாத பிள்ளை நீ. சரி, வேதத்தை சொல்லு. சீடனே, அமரு. தந்தைக்கு மந்திரத்தில் சாரப்பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா, மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே, சுவாமிநாதா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருளன்றோ கந்தா, உன் அருளன்றோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகா, பொன்னைக் கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தாற்போல் உன்னைக் கொண்டு என் ஆவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன். தன்னலம் கருதாது தமிழால் தரணிக்கெல்லாம் தொண்டு செய்து தமிழுக்கு பொருள் கண்டனான். உன் அருளுக்கு வழி தெரியாமல் அலைகின்றேன் ஐயா. அலையும் என் உள்ளத்துக்கு நீ ஆறுதல் கூறும் நன்னாள் என்னாலோ அறிகிறேனப்பா, அறிகிறேன். என்ன பாட்டி, தனியா உட்கார்ந்துகிட்டு நீயே தானாவே பேசிக்கிட்டு இருக்க? பேசினேன், பாடினேன். பேசும் தமிழால் உலகுக்கெல்லாம் பெரும் தொண்டு செய்து விட்டேன். சாமி, தமிழால உலகத்துக்கெல்லாம் பெரும் தொண்டு செஞ்சிருக்கா? நீ ரொம்ப படிச்சிருக்கன்னு சொன்னு. பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை 4ஐயும் தந்து சங்கத்தமிழ் 3ஐயும் வாங்கியேனப்பா. வாங்கியதை குற்றமற கற்றேன், கற்றதையும் உற்ற இடத்தில் எடுத்து ஓதினேன். சரியா போச்சு. உன்ன போல இன்னொரு பாட்டி என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் உலகத்துல
வாக்கில் முதுமையும் தென்படுகிறதே என்று பார்த்தேன். நீ யாரப்பா? என்ன கேக்குறியா? நானு இந்த காட்டுல ஆடு மாடு எருமைகளை மேய்ச்சிட்டு இருக்கிற பையன். படிப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பு இல்லை என்றால் என்னப்பா? முத்தமிழ் அறிவு உன் ரத்தத்திலும் ஓடுகிறது. அப்படியா? அதுதான் எனப்பன் முருகனின் செயல். பாட்டி, ரொம்ப கலப்பா இருக்கியே, கொஞ்சம் நாவல் பழம் உழுக்குறேன், சாப்பிடுறியா? பழுத்து இந்த பழத்துக்கு பழம் தேவையாப்பா? நீ சாப்பிட்டுதான் பாரு, நாக்குக்கு ரொம்ப ருசியா இருக்கும். என் நாவின் சுவையெல்லாம் அடக்கி ஆண்டு விட்டேனப்பா. பரவாயில்ல பாட்டி, கலப்பு தினவாவது கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சரி போடு. போடுறேன். உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது என்னப்பா, பழத்திற்கு கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குதே, உனக்கு தெரியாதா? சரி, சுடாத பழமாத்தான் போடு. சுடாத பழம் வேணுமா? போடுறேன் போடுறேன். பழமெல்லாம் மண் மண். என்ன பாட்டி, பழம் சுடுதா? முருகா, கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி, இரு கதலி தண்டுக்கு நானும். பாட்டி பாட்டி, நீ என்ன சொல்ற? பெரும் பெரும் கருங்காலி கட்டைகளுக்கெல்லாம் வளையாத இந்த இருப்பு கோடாலி இளம் வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டதே என்று பார்க்கிறேன் அப்பா. எதனால் அப்படியாச்சு? மனமென்னும் தோணி பற்றி, மதியென்னும் கோலையூன்றி, தமிழென்னும் சரக்கையேற்றி, புலமையென்னும் கடலில் ஓடினேன். அங்கே ஆளவம் என்ற பாறை தாக்கிவிட்டது. அதனால் வந்த வினையப்பா, வினை. ஓஹோ, ஆவங்கிற பாறை தாக்கிட்டதோ? அப்பா, நீ மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல. நிச்சயமாக சொல்லுகிறேன், முத்தமிழுக்கும் தெய்வம் நீ. இந்த அவையை சோதிக்காதே. என் தமிழ் மீது ஆணை, நீ யாரும் சொல்லிவிடு, சொல்லிவிடு. பாட்டி, உனக்குத்தான் எல்லாம் தெரியுமே, எங்க நான் யாருன்னு நீயே சொல்லு பாப்போம். எனக்கு ஒன்றும் புரியவில்லையேப்பா. நல்ல நிதானமா கண்ணை மூடி சிந்திச்சு பாரு, நான் யாருன்னு புரியும். முருகா, முருகா. ஞானபண்டிதா, நீயா என்ன இப்படி சோதித்தது? ஆம், தமிழால் உன்னோடு விளையாடவே யாம் இவ்வாறு வந்தோம். எங்கே நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் பார்க்கலாம். ஐயனே, கேட்பதும் நீ, கேள்விக்கு பதில் சொல்ல வைப்பதும் நீ. உன்னையன்றி எனக்கு தனித்தன்மை ஏது? எமது பூரண ஆசிகளை தந்தோம். சொற்றமிழால் எமது வினாவிற்கு விடை சொல். சித்தம். ஔவையே, உலகில் அரியது என்ன? அரியது கேட்கும் வரிவடிவேலோய், அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் சீதலரிது. தானமும் தவமும் தான் சீவராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அரியது கேட்டமைக்கு அழகாத தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே,